புதிய ஏற்பாட்டின் ஜீவன் தீர்க்காயுசு என்ற பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் 14:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு ஜீவனை குறித்தும் மரணத்தை குறித்தும் பேசியுள்ளார். அதாவது மரணத்தின் மீது இயேசுவுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு, அவர் ஒருவரே ஜீவனை கொடுக்கக்கூடியவர் என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். பெத்தானியா என்ற கிராமத்தில் லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரித்தான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மரியாள், மார்த்தாள் என்ற 2 சகோதரிகள் உண்டு. அவனுடைய மரணம் இந்த 2 சகோதரிகளுக்கு ஆழமான துக்கத்தையும் துயரத்தையும் கொண்டு வந்தது. இந்த பெத்தானியால இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது அதிகமாய் நேசித்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்தான் என்ற செய்தி இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இயேசுவும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மரண வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் பெத்தானியா கிராமத்துக்குள்ளே கடந்து வரும்போது அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி லாசருடைய சகோதரி மார்த்தாளுக்கு தெரிந்ததினால் அவள் ஓடி வருகிறாள், இயேசுவை சந்திக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, அவன் வியாதியா இருக்கும்போது நாங்கள் செய்தி அனுப்பினோமே, நீர் அப்பொழுதே வந்திருப்பிறானால் அவன் மரித்திருக்க மாட்டான், உம்மால சுகம் பெற்றிருப்பான் என்று சொல்லி அவள் அழுகிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மரித்து போன உன்னுடைய சகோதரன் லாசரு உயிர்த்தெழுவான் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவள் என்ன நினைத்தாள், கடைசி நாட்களில் எல்லோரும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள், அந்த காலகட்டத்தில் என்னுடைய சகோதரனும் மரித்து போன சகோதரனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி அவள் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். இயேசு அப்போது தான் அவளுக்கு சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தவனை உயிரோடு எழுப்ப என்னால் முடியும், மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை மார்த்தாளிடம் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட சோகமான நிகழ்ச்சிகள், சில சந்தர்ப்பத்தில் மரணம் நம்மளுடைய வாசற்படியில் நிற்கும்போது, அல்லது நம்முடைய வியாதி நிமித்தம், நம்முடைய பலவின் நிமித்தம் ஒரு மருத்துவர் இனி நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டு நம்முடைய குடும்பம் துக்கத்தில் மாறி நம்பிக்கை எழுந்து மார்த்தாளை போல வேண்டாத காரியங்களை பேசி விடுகிறோம். அதிக ஜாக்கிரதமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை, அதிகாரம், மகிமை எல்லாம் நிரம்பி இருக்கிறது. இயேசு அந்த இடத்துல வருகிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் என்று எப்பொழுது அறிந்து கொள்வது நல்லது. நன்றாக கவனிங்கள். லாசரு மரித்து 4 நாட்களாயிற்று. நாறிப்போன சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு வருகிறார். மார்த்தாள், மரியாள், அவர்களை சேர்ந்த சில ஜனங்களும் அந்த கல்லறை இடத்துல வருகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லும்போது மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் மரித்து செத்து போய் 4 நாள் ஆயிட்டு, நாருமே என்று சொல்லி அவள் இயேசு கிட்ட சொல்லுகிறாள். மனிதனுடைய அன்பு என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அதை தான் சொல்ல முடியும். சொந்த சகோதரனா இருந்த போதிலும் 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போன அவனுடைய சரீரம் நாருமே என்று சொல்லி மார்த்தாள் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரை அதை பொருட்படுத்தாமல் அந்த கல்லறையின் இடத்துல வருகிறாள். கல்லை புரட்டி போடு என்று சொல்கிறார். கல்லை புரட்டி போட்டார்கள். அவர் அந்த இடத்துல ஒரு சிறிய ஜெபம் பானத்தை பார்த்து அவர் செய்கிறார். பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. உரத்த சத்தமாய். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ஒருத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் கத்துகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? 4 நாள் இந்த சரீரத்துல இருந்த ஆத்மா ஆவி எங்க போச்சு யாருக்கு தெரியாது. எந்த இடத்துல சுத்தினுக்குது தெரியாது. எந்த இடத்துல அமர்ந்திருக்குது யாருக்கு தெரியாது. ஏசப்பாக்கு மாத்திரம் தெரியும் அந்த ஆவி ஆத்மா எங்க இருக்குதுன்னு. அதுக்கு தான் அவர் கத்துறாரு, அதிகாரத்தோட கத்துறாரு, வெளியே வா லாசருவேன்னு. எங்கோ இருந்த ஆவி, எங்கோ இருந்த ஆத்மா ஓடி வந்து லாசருடைய சரீரத்துல பூந்துக்குச்சு, உயிரோட ஏஞ்சான், வெளியே வர ஆரம்பிச்சான். அப்படித்தான் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. செத்து போன லாசரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டவுடனே எழுந்து வெளியே வருகிறான் என்று சொல்லி வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கோ. மார்த்தாள் என்ன நினைத்தால் தெரியுமா? மரித்து போன என்னுடைய சகோதரன் கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புவான், அப்பொழுது பார்க்க முடியும் என்று சொல்லி நினைத்து அந்த கல்லறையின் இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கும் போது, அன்றைக்கு பார்ப்பேன் என்று யோசித்த அந்த மார்த்தாள் கண்ணுக்கு எதிரே மரித்து போன லாசருவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணத்தின் மீது அதிகாரம், பாதாளத்தின் மீது அதிகாரம், பிசாசுகள் மேல் அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. பிரியமானவர்களே, உங்களை சரீரம் வியாதினால் செத்து போயிருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் செத்து போயிருக்கிறதா? கணவன் மனைவி உறவு செத்து போயிருக்கிறதா? உங்கள் வியாபாரத்தில் செழிப்பில்லாமல் எல்லாம் செத்து போயிருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கை எல்லாம் செத்து போயிருக்கிறதா? இனி இவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள், பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவநம்பிக்கையோடு இருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்றார், மரித்து போன லாசரு, அவனுடைய சரீரம் 4 நாளாய் செத்து கிடந்து அழுவி போன அந்த சரீரத்தை அந்த இடத்துல உயிரோடு எழுப்பினவர் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் இழந்து போய் செத்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று தேவன் நிச்சயமாய் திட்டவட்டமாய் உங்களோடு பேசுகிறார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை, விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். அதுதான் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளோட சொல்லியது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியும். இந்த வேளையில கூட உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்கிறேன். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில கூட ராஜா, ஆண்டவரே, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி மார்த்தாளுக்கு நீ உறுதிப்படுத்தினது போல ராஜா, இந்த வேளையில கூட கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அது உறுதிப்படுத்த ஆண்டவரை விரும்புகிறீரப்பா. வாழ்க்கையில எல்லாம் செத்து போயிடுச்சு ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் செத்து போயிடுச்சு, நன்மைகள் செத்து போயிடுச்சு, உறவுகள் செத்து போயிடுச்சு, ஊழியம் செத்து போயிடுச்சு ஆண்டவரே, வியாபாரம் செத்து போயிடுச்சு, எல்லாமே செத்து போன ஒரு நிலைமையில கர்த்தாவே இந்த பிள்ளைகள் காணப்படுகிறார்களப்பா. ஆண்டவரே, 4 நாளாய் நாரி இருந்த அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரை நாரி போன ஆசீர்வாதங்கள், கெட்டு போன ஆசீர்வாதங்கள், நாரி போன ஆண்டவரே கர்த்தாவே உறவுகள் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நன்மைகளை உயிர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, உறவுகளை உயிர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட மகிமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ராஜா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதா அவருடைய கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே. குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உறவுகள் ஆண்டவரை கர்த்தாவே ஹல்லேலூயா பலப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமை செய்யும், மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீ ஜீவனுள்ளவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் என்று நிரூபித்து காட்டுங்க. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறேன். மரத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.